வணக்கம் நண்பர்களே. உன்னில் நான் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் காலத்திற்கேற்ப என்ற தலைப்பில் பேச விடுகிறேன். பார்வைக்கு பார்வை வித்தியாசமாக தெரியும். எப்படி? கருப்பு, சிவப்பு, மஞ்சள், நீலம் இப்படி பலதரப்பட்ட வண்ண கண்ணாடிகள் வழியாக பார்த்தால் விதவிதமான வண்ணங்களில் தெரிவோம். இப்படித்தான் பல விதங்களில் பலவித கண்ணோட்டத்தில் நம்மை மற்றவர் பார்க்கக்கூடும். அதற்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா? ஆக நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அதே சமயம் காலத்துக்கு ஏற்றாற்போல் உங்கள் தகுதி குறையாமல் இருந்து கொள்ளுங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை போல் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி என்பது மனதளவில் இருந்தால் போதும். அதற்காக போராடி பணம் சம்பாதித்து பணம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறையில் இது சாத்தியமா? உலகளாவிய வாழ்விற்கு தேவை பணம். உலக வாழ்வை துறந்தவர்க்கு தேவையில்லை பணம். ஆக பணமும் தேவை, மன அமைதியும் தேவை. அதற்கான வழி வகைகள் தெரிந்து நடக்கும் பொழுது நீங்கள் நீங்களாவே இருங்கள். ஞானி ஒருவர் இருந்தாராம். கடலில் சிக்கிய தேலை கரையில் எடுத்து விடுவாராம். தேல் அவரை கொட்டி விடுமாம். மீண்டும் கடல் நீரில் சிக்கிக் கொள்ளுமாம். அவரும் சலிக்காமல் அந்த தேல் கொட்ட கொட்ட அந்த தேலை எடுத்து விடுவாராம். அதனை கண்ட ஒருவர், அது கொட்டுகிறது, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க, கொட்டுவது அதன் இயல்பு, எடுத்துவது என்னுடைய இயல்பு என்றாராம். அதாவது எடுத்து விடுவது என்னுடைய இயல்பு என்றார். இவ்வாறு நடைமுறையில் உலக வாழ்க்கையில் வாழ்பவர்கள் சகிப்புத்தன்மை என்பது குறைவே. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். காலத்திற்கேற்றவாறு கொட்டும் தேள்களிடம் சற்று ஒதுங்கி இருங்கள். சகிப்புத்தன்மை இங்கே இருந்தால் சகிக்க முடியாத துன்பங்கள் நம்மை வந்தடையும். நாடு என்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்ற வரிகள் எல்லோரும் அறிந்ததே. கப்பலோட்டிய தமிழ் வ.உ.சி. அவர்களை பற்றி அறியாதவர்கள் கிடையாது. இறுதி காலத்தில் அந்த மாபெரும் தியாகி பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. நாட்டுக்காகவும் பாடுபட வேண்டும், நம்மை நாமும் உயர்த்தி கொள்ள வேண்டும். மொத்தத்தில் பொது நலம் சுயநலம் இரண்டும் கலந்து இருத்தல் தனி மனித வாழ்க்கைக்கு மிக அவசியம். யதார்த்த வாழ்க்கையில் தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம் என்பது ஏற்புடையதே. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். காலத்திற்கேற்ப தகுதி குறையாமல் இருங்கள். நீங்கள் நீங்களாக இருக்கும் பொழுது உங்கள் சுயத்தன்மை இழக்கக்கூடாது. இப்படித்தான் தலைமுறை கண்ட நடிகர் நடிப்புலகில் சிகரமாம் நடிப்பு அகராதி மற்றும் கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி கணேசன் அவர்கள் உருவானார். அதாவது அவர் தனது சுயத்தன்மை இழக்காமல் அவராகவே இருந்து விரிந்து பறந்த இவ்வுலகில் நடிப்பின் புகழில் உச்சியில் இருந்தார். இப்படித்தான் இன்னொருவரும் தனக்கென தனிப்பாதையில் சிலம்பம், பாடல் பகுதிகளிலும் மற்றும் நல்ல கதாபாத்திரங்களை மக்கள் விரும்பி நடித்து மக்கள் திலகமாய் அவராகவே இருந்து சாதித்தார். இப்படி பல இசைப்பாடல் என பலரை பற்றி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மொத்தத்தில் யாரும் யாருக்காகவும் தங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உலகம் உருண்டை. ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொருவர் தோன்றுவர். அதில் உங்களுக்கென ஒரு தனி வழி இருக்கும். அடுத்த சுற்றில் உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். என் மனதில் உருவான வரிகளை இப்பொழுது இங்கே நான் சொல்லிக் கொள்கிறேன். காலத்தில் உருவான பாதை, அவரவருக்கு ஏற்ற திறமை, ஆளுக்கு ஒரு ஆளுமை, எரிவோல் உயர்த்தும் மேன்மை. இத்துடன் எனது உரையை முடித்து மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.